இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், என்றும் மாறாதவர், உங்களுக்காக அற்புதங்கள் செய்கிறவர். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையின்படி உங்களை வழி நடத்தி செல்வார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. லேசான நம்முடைய உபத்திரவம் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆன்டிசிபேட் பிரேக் த்ரூ when you go through affliction. நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், பிரச்சனைகள், சவால்கள் இதன் வழியாக நம்ம கடந்து செல்வோம். அப்படி கடந்து செல்லும் பொழுது நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்து நமக்கு பலனாக இருக்கிறார். அவர் பலனாக இருக்கிறதுனால இந்த காரியமும் கடந்து போகும், இந்த காரியமும் மாறி போகும், எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகும் அப்படின்ற காரியத்தை நாம் மறக்கக்கூடாது. த்ரூ எவ்ரி ப்ராப்ளம் யூ லேர்ன் சம்திங். ஒவ்வொரு பிரச்சனையின் நடுவிலும் துன்பங்கள் நடுவிலும் நம்ம போகும்பொழுது ஏதோ ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அடுத்து வரும் உபத்திரவங்களை சந்திப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் தேவையான பலனை தருவதே இப்பொழுது நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள் தான். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய உபத்திரவம். இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் எதோடு கம்பேர் பண்ணுகிறார் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ண போகிற மகிமை, அடுத்து நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரப்போகிற ஆசீர்வாதங்கள், அடுத்து நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிற உயர்வுகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ நம்ம சந்திக்கிற உபத்திரவங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ நம்முடைய நம்பிக்கை எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மேலே வச்சு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்கும் பொழுது உபத்திரவங்கள் வழியிலையும் தேவன் நம்மளுக்கு பலன் தருவார். கிறிஸ்து உங்களுக்கு பலனாக இருந்து உங்களை வழி நடத்தி செல்வார். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிற உபத்திரவம், துன்பம், பலவீனம் எதுவாக இருந்தாலும் அவைகள் நடுவில் கிறிஸ்து உங்களுக்கு பலனாக இருந்து அதை மேற்கொள்வதற்கு தேவையான எல்லா வல்லமையும் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதை வெளிப்படுத்துவார். ஆனால் நினைவில் வைக்க வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். நம்ம பார்க்க போகிறது அதிகமான கன மகிமையை நம்ம பார்க்க போகிறோம், அதிகமான உயர்வை பார்க்க போகிறோம், அதிகமான கனத்தை பார்க்க போகிறோம், அதிகமான ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து போகிறோம் என்பதை ஒரு நாளும் நம்ம மறந்துவிடக்கூடாது. God encourages you to go through to see your breakthrough. இன்றைக்கும் தைரியமாய், உற்சாகத்தோடு, பலத்தோடு உங்கள் துன்பங்கள் நடுவே நீங்கள் கடந்து செல்லுங்க. ஏனென்றால் உங்களுடைய துன்பங்கள் துளிர்விடும் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சவால்களிலும் தேவன் உங்களுக்கு பலனாக இருந்து அவரே உங்களுக்கு மகிமையாக இருந்து வழியாக இருந்து உங்களை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மளை கைவிடாது. இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி செல்லும்.